அண்ட் ஹலோ டார்லிங்ஸ். ஹோப் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு போனோம். சரி, அந்த வீடியோலாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு எடிட் போட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சொல்லு. மகாபலேஸ்வர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ சொல்லு. மகாபலேஸ்வர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரடியூசிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஷாரன் அண்ட் ரம்யா. ரெண்டு பேரையும் வந்து என்னோடய சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஜோக்ஸ் அபார்ட், பூனே, அதாவது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணி தே ட்ரை ட்ராவலிங். அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிப் ஃபார் ரம்யா. இட்ஸ் அ பர்த்டே ட்ரிப். பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணது. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் இந்த ட்ரிப் வந்து அவங்க ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் பர்த்டேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபைனலைஸ்ட் அண்ட் தே சக்சீடட். அவள் வந்து என்ன பிளான் பண்ணாங்களோ ரெண்டு விஷயம் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா. பூனே வர, ஒன்று மகாபலேஸ்வர் போகணும், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஒரு கெஃபே போகணும். அந்த கெஃபே நான் மென்ஷன் பண்ணல, அந்த வீடியோவை நானும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு மட்டும் கண்டிப்பாக போய் ஆகணும். மற்ற டைம் வீட்லேயே இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஷீ ஹேட் பிளான்ட். ஸோ பை த வே நம்ம வந்து மகாபலேஸ்வருக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். கிளைமேட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ வி வென்ட் ஆன் அ ரைட் டைம். அதுதான் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்ட்ராபெரி சீசனில் மகாபலேஸ்வர் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்ட்ராபெரிஸ். பட் அது வந்து ஸ்ட்ராபெரிக்கான சீசன் இல்லை, பட் மகாபலேஸ்வருக்கான சீசன். ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே என்ட்ரானோடனே ஒரு வார்ம் வெல்கமிங்காக இருந்தது. எஸ். மகாபலேஸ்வர் வந்து ஒரு 2-3 திங்ஸ்க்கு ஃபேமஸ். ஒன்று வந்து ரொம்ப அமேசிங்கான வியூ பாயிண்ட்ஸ். அண்ட் செகண்ட் இஸ் மகாபலேஸ்வர் டெம்பிள். தேர்ட் வந்துட்டு மேப்ரோ கார்டன். ஸோ நாங்கள் வந்து வியூ பாயிண்ட்ஸ் வந்து கடைசியாக போய்க்கலாம். பிகாஸ் இப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் வியூ பாயிண்ட்ஸ் போக முடியாது. அதனால் நம்ம டேரெக்டாக மகாபலேஸ்வர் டெம்பிள் போய்ட்டு மேப்ரோ போய்ட்டு கடைசியாக வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். கடைசியாக மழை பெய்யாமல் இருந்தால் தான் அது கூட பார்க்க முடியும். ஸோ நாங்கள் வந்து மகாபலேஸ்வர் டெம்பிள் வந்துட்டோம். இங்கே வந்து உள்ளே போகல, பிகாஸ் ரொம்ப கூட்டமாக இருந்தது. அந்த பூஜை போயிட்டு இருந்தது. அப்புறம் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தா, ரொம்ப ஈரமாக இருந்தோம். நாங்கள் உள்ளே கசகசன்னு போகணுமா அப்படின்னு நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் டெம்பிளுக்கு வெளியே சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அங்கேயுமே கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. வி வேர் ஜஸ்ட் என்ஜாயிங் த கிளைமேட் அண்ட் ஃபோட்டோஸ் அழகாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து வெளியே ஷாப்பிங் பண்ணுற ப்ளேஸஸ் வந்து இந்த ஒரு ஷாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. பட் நான் வந்து ஷாப்பிங் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போனேன். தேவையில்லாமல் எதையாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் குமிக்காத அப்படிங்கிற மாதிரி. பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊருக்கு வாங்கினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் வாங்கினாங்க. பட் நான் எதுவுமே வாங்கக்கூடாதுங்கிற பிளானில் இருந்தேன். பட் யாராவது ஆன்டிக் கலெக்ஷன் வாங்கணுங்கிற ஐடியா இருந்தால் திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். அவ்வளோ இருந்தது. எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்து நான் எப்படி வாங்காமல் வந்தேன். கிச்சன் திங்ஸ்லேருந்து, டெக்கரேட்டிவ் திங்ஸ்லேருந்து, டிவோஷனல் திங்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. ஸோ திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு ஷாப்.
கோயில் போயிட்டு ஷாப் பண்ணிட்டு கீழே இறங்கினோடனே செம பசி, சுட சுட மேகிக்கு நிப்பாட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேகி மட்டும் என்னமோ உங்களுக்கு சுட சுட பூரியும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சூப்பர் கடையில் நிப்பாட்டினாங்க. அதாவது மேப்ரோ கார்டனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடை. நாங்கள் போயிட்டு எவ்வளோ பிளேட்டு பூரி வாங்கணுன்னே தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்தது. சூடாக இறங்கிட்டே இருந்தது ஆவி பறக்க. அதுக்கப்புறம் மேகி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு காஃபி குடித்தோம், சூடாக சூப்பராக இருந்தது. அண்டு அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மேப்ரோ கார்டன் கிளம்பிட்டோம். இதுதான் வந்து மேப்ரோ கார்டனோட என்ட்ரன்ஸ். அதாவது இன்னொரு என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. நம்ம பார்க்கிங்லாம் போனோம்னா இந்த என்ட்ரன்ஸ் வழி தான் வந்தாகணும். ஸோ உள்ளே போயிட்டு ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸாக இருக்கும். ஸ்ட்ராபெரி ஷேப்பில் ஒரு பொம்மை, அப்புறம் ஸ்ட்ராபெரி பைக்ஸ், அப்புறம் நிறைய ஸ்டால்ஸ், டிஷர்ட்ஸ், இந்த பில்லோஸ், அம்ப்ரெல்லா. இது நல்ல ஒரு ஸ்கேமு தான், பட் பார்க்க ஜாலியாக இருக்குது. ஒரு டூரிஸ்ட்டாக வந்தால் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து உள்ளே வந்து ஷாப்பிங் மார்ட் போனோம். ஃபுல் ஆஃப் இந்த ஸ்ட்ராபெரி மேப்ரோவோட ப்ராடக்ட்ஸ் தான். சிரப், ஜாம், சிப்ஸ், எல்லாமே சாக்லேட்ஸ். அவனோட ப்ராடக்ட்ஸ் இல்லாதே இல்லை. பட் ப்ரைஸ் வந்து எப்படி கொடுத்துருந்தானா பை ஒன் கெட் ஒன். சில இது மட்டும் இந்த ஜாம் நான் வாங்கிட்டு வந்து எதுக்கு இருக்குன்னே தெரில, கால்வாசி கூட காலி ஆகலை. நான் ஆல்ரெடி பை ஒன் கெட் ஒனில் ஒன்று வாங்கி எங்கள் ஹெல்ப் அக்காவுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது, அது திரும்பி அந்த அக்காட்ட தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வீட்டில் பசங்க இருக்காங்க, காலி பண்ணிவிடுவாங்க. இட்ஸ் நாட் லைக் ஐம் கிவிங் த லெஃப்ட் ஓவர்ஸ். என்கிட்ட இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அவங்ககிட்டயாவது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய அவங்க வந்து சாம்பிள் கொடுத்தாங்க, அதை வாங்கி ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதில் ரெண்டு விஷயம் நல்ல வர்த்தியான ப்ராடக்ட். ஒன்று வந்து குக்கீஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, இன்னொன்று வந்து நேச்சோஸ், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் மட்டுமே நேச்சோஸ் 2 ஃப்ளேவர் வாங்கினேன். 2 ஃப்ளேவர் தான் அங்கே அவைலபிளாக இருக்குது. 2 ஃப்ளேவர் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாங்கினாங்க ஊருக்கு. அண்ட் நாங்கள் ஷாப் பண்ணிட்டு இருக்கும்போதே வெளியே போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடலாம், பிகாஸ் திஸ் இஸ் த ஃபேமஸ் ஸ்ட்ராபெரி ஷேக்கா ட்ரிங்க்கா என்னன்னு தெரில. அவள் நிறைய வீடியோஸ் பார்த்து ரிசர்ச் பண்ணதில் இது சாப்பிட சொல்லியிருக்காங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸுமே இதை ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல, அவங்க போய் தான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. பட் இட்ஸ் வர்த் வெரி டேஸ்டி, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் திரும்பி ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வியூ பாயிண்ட் போயிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சோடனே நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த வேலையில் உட்காந்தாச்சு. இதெல்லாம் அன்பேக் பண்ணி திங்ஸ் எடுத்து செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக பேக் பண்ணி யாருக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுக்கணுன்ட்டு பார்த்து பேக் பண்ணி இங்கேருந்தே கொண்டு போயிடலான்னு பிளானிங். பிகாஸ் அவங்க சென்னையில் லேண்ட் ஆனோடனே அப்படியே கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா 2 பேரும் தனித்தனி அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் இது எப்போ பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஈஸியாக ஜாப் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த வேலையில் இறங்கிட்டாங்க. அண்ட் நான் வந்து மீன்வைல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் குக் பண்ணிட்டுருந்தேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுருந்தேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படி தான் போச்சு. அண்ட் இடையில அவங்க கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி தான் உட்காந்துருந்தாங்க. நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நானும் ஐடியாஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் ஹவ் த பேக்கிங் வெண்ட். அண்ட் திஸ் இஸ் ஒன் மோர் ப்ராடக்ட் ரம்யா வந்து அக்காக்காக வாங்கியிருந்தா. அப்போதைக்கு போடாத, அக்காவுக்கு சர்ப்ரைஸாக கொண்டு போகிறேன்னு சொன்னால் இந்நேரம் அக்கா அதை வாங்கி இதை காலியாக பண்ணியிருப்பாங்க இந்த சாஷேவை. ஸோ அவ்வளோ லேட்டாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பெட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இவர் ஆல்
ஒன்றா தங்கி படித்த ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பிகாஸ் we are ஆல் எம்சிசியில் ஹால்மேட்ஸ். ஹால்னால் ஹாஸ்டலில் தான் ஹால்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள்லாம் ஒரு கேங். அந்த கேங்கில் எல்லாராலையும் வர முடியலை. 2-3 பேர் தே ட்ரைட், பட் வர முடியலை. இட்ஸ் ஓகே. ஸ்டில் நம்ம எல்லாம் சேர்ந்து திரும்பி அடுத்த வருஷம் ட்ரிப் போடுவோம். வழக்கம் போல் ட்ரிப் போகிற மாதிரி அடுத்த வருஷம் போடுவோம். அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் பிளெஸ்ட் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் திஸ். இதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, பட் இருந்தாலும் உண்மை அதுதான். அவங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அவங்களும் ரொம்ப பிளெஸ்டு தான் நான் கிடைக்கிறதுக்கு. அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த ட்ரிப்பை. அண்ட் தேங்க்யூ. see you another video. Bye. முக்கியமானதை மறந்துட்டேன் பாருங்கள்.